ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டு குடல் கறி குழம்பு வைக்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், 3 ஆட்டோட குடலுங்க. இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. நம்ம எப்படி வந்து மீன் குழம்புக்கு வந்து புளி கரைக்கிறோமோ அதே மாதிரி அந்த அளவுக்கு புளியை கரைச்சி சால்ட்டு போட்டு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது என்னென்னா சோம்பு, வெந்தயம், இதில் சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் நல்லா மொறுமொறுன்னு வேகட்டும். நல்லா கருவேப்பிலையை அப்படியே தூவி விட்டு தக்காளியை கொட்டி நல்லா வதக்கணுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த குடலை அள்ளி போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் வந்து மொத்தமாக தான் நம்ம கலவையாக தான் அரைச்சி வச்ச மிளகாத்தூளை போடுவோம். அதனால் அதையும் போட்டு தேவையான அளவு போட்டு அதை நம்ம கரைச்சி வச்ச தண்ணியை அதில் ஊற்றிடுறோங்க. ஊற்றி நல்லா கம்மன்னு நல்லா வேக விட்றோம். நல்லா மூடி வச்சு தட்டை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கொதி வரட்டும். அதுக்கப்புறம் குடல் வந்து ஏற்கனவே நம்ம லைட்டாக வெந்திருக்கோம். நம்ம இதுலேயும் கொஞ்சம் நல்லா வேக விட்டோம்னா அந்த செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா 3 ஆட்டுக்கறி குடலுங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பாய்.